வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு ஒரே பெண்ணுடன் உடலுறவு வைத்தால் போர் அடிக்குமா அப்படின்னு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை ஆண்களோட மனசில் ஓடுன்றது தெரியாது எனக்கு கண்டிப்பாக. பட் ஆனால் நான் எப்படி சொல்கிறது, ஒரு 99% எனக்கு தெரிஞ்சவங்க அடிப்படையில் நான் சொல்கிறேன். என்னோடய ஃபேமிலி எப்போவுமே நம்ம வந்து ஒரு கான்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா சர்க்கிளில் சொல்கிற அடிப்படையில் தான் நான் வந்து பேச முடியும். ஏன்னா இதுக்காக தனியாக நான் ஒரு படிப்பு வச்சுட்டு ஒரு டிகிரி வச்சுட்டு நான் பேசலை. ஸோ அதனால் வந்து அதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா என் மனசுக்குள்ளேயுமே இதெல்லாம் ஓடும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கூட வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து போர் அடிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணும். அப்பப்போ அவங்க ஏதாவது நம்மள்ட்ட வந்து ரியாக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த தாட் வரும். நாட் ஒன்லி ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான உறவு மட்டும் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே தோணும். நம்ம ஃபோன் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து நம்ம ஏதாவது செய்யும் போதும் தோணும் நமக்கு. ஒரு நமக்கு சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து போர் அடிச்சிடுமோ, ஈஸியாக அவைலபிளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வந்து பெண்களோட மனசில் இந்த கேள்வி இருக்கும். இன்றைக்கி காமனாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், போர் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ போர் அடிக்குமா அடிக்காதா, ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெரிய நன்றி. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம ஈடுபாட்டோட செய்யும்போது அந்த விஷயம் நமக்கு என்றைக்குமே போர் அடிக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒர்க்கை தான் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த ஒர்க்கில் வந்து ஒரு 4-5 பிரிவு இருந்தாலும் நம்ம அது எல்லாம் டெய்லி பண்ணும்போது நமக்கு அது வந்து போர் அடிக்காது. அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அதனுடைய முடிவு வந்து நமக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது, ஒரு சம்பளம் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை நோக்கி ஓடுவோம். அப்போ வந்து அது நமக்கு போர் அடிக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதை நோக்கி நம்ம ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து பண்ணிட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அந்த அந்த டேவை வந்து நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் சொல்கிறேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், டெய்லி அதே இருந்துச்சு வந்து அதே சமையல் அதே பாத்திரம் அப்படின்ற போது டெய்லியும் நமக்கு வந்து ஒரு ரொட்டீனாக ஒரே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா நம்ம பேசிக்காக யோசிச்சு பாருங்களேன், சலிப்புத்தன்மை அப்படின்றது வந்து நமக்கு வரும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி பாத்திரம் கழுவும்போது இதே இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா, அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஆண்களுக்குமே அந்த உணர்வு வந்து இருக்கும். அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, மன ரீதியாக ஹாப்பியாக நம்ம இருக்கணும். அதுதான் மெயினான விஷயம். போர் அடிக்காமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்னா மன ரீதியான ஒரு பிணைப்பு வேணும். எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளையுமே ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் யோசிச்சு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, பாசிட்டிவான திங்கில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு போர் அடிக்கிற அப்படின்ற ஒரு இது இருக்காது. இதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் டெய்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வாரத்தில் 2 டேஸ் இல்லை வீக்லி ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அந்த டே எப்படா வரும், அது எப்போ அந்த நாள் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேப் விடுங்க. இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து தேடல் வந்து அதிகமாகும். இதனால அந்த போர் அடிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் சரிங்க, கண்டென்ட் வந்து என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக நம்மளோட இதில் வந்து இருக்கும். பாயிண்ட் வந்து மன அழுத்தம். ஏன்னா டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நல்ல மூமெண்ட்டையுமே அழிச்சிட்டு அந்த டிப்ரெஷன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். அதனால எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற, அதாவது ஒரு ஆணாக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு லேடிஸாக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வீட்டிலேருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து இப்போ ஹஸ்பண்ட் எதுவாக இருந்தாலும் சமையலறை விஷயத்தை சமையலறையோடு விட்டுருங்க, பெட்ரூம் விஷயத்தை பெட்ரூமோடு விட்டுருங்க. ஹால் என்னென்ன பண்ணுவோம், டிவி பார்ப்போமா, சாப்பிடுவோமா, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அந்தந்த இடத்துல எப்படி நம்ம வந்து நைட் ஆனால் வந்து எப்படி வந்து டோரை லாக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா ஆஃபீஸ் பிரச்சனைகள், எல்லா விஷயத்தையும் ஆஃபீஸ்லேயே போட்டு பூட்டி வச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு போகும்போது தரங்க அந்த பிரச்சனைகளை. உங்கள் மனசுக்குள்ளேயே அதை மாதிரி தான் சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறீங்க, ஓகே, ஆனால் அதை வந்து பெட்ரூம்குள்ளே கொண்டு வராதிங்க. ஓகே, ஒர்க் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க, அதை சமையலையிலே வந்து பூட்டி வச்சுருங்க. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்றது கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியாக பண்ணுறது, ஒரே மாதிரியான பொசிஷன்லாம் பண்ணுறது, இதுவுமே சில ஆண்களுக்கு வந்து போர் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும்.
இன்கேஸ் அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல வேண்டிய டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா சில பெண்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, ஆனால் அது வந்து அவங்க பார்ட்னருக்கு பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போதுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ என்ன இப்போ பார் ஒரே மாதிரி தானே இருக்கிற, போர் அடிக்குது, நான் இப்படி சொன்னால் நீ சம்மதிக்க மாட்டேன்னு ஒரு கொஞ்ச நாளாக வரும். இன்கேஸ் உங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ ரொம்ப நம்மளை வருத்திக்கிட்டு நம்ம ஒரு விரதம் இருக்கும், அது எல்லாமே நம்ம கடவுளுக்காக ஒரு எதிர்பார்ப்பு நம்ம பிடிச்சி நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்கேஸ் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 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 பொசிஷன் அப்ரோச் பண்ணுறாங்க, உங்களுக்கு அது பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஹார்ஷாக அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வந்து இது ஒரு லவபிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஓகே சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக வர முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்காது. இப்போ வந்து சில பேர் வந்து ஆணுறுப்பை வந்து பார்த்திங்கன்னா வாயிலெலாம் வச்சு சக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சில பெண்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆண் விரும்பும்போது அது பண்ணலன்ற போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கப்பலாக வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி தீர்த்துக்கிட்டு ஒரு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் பொசிஷன் ட்ரை பண்ணும்போது ஒரு போர் அடிக்காமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும். ஓகேங்களா? மெயினான விஷயம் இந்த புத்துணர்ச்சின்னு சொல்கிறேன்னு தெரியுங்களா, தயவு செய்து உங்கள் ரூம்பை ரொம்ப க்ளீனாக, ரொம்ப பேசிக்காக க்ளீனாக, ஒரு மாதிரி நல்ல மெமரபிளாக, அதே மாதிரி நல்ல டார்க்காக, நல்லா வந்து உங்களுக்கு வந்து சில கலர்ஸு இல்லை சில வாசனைகளை பார்க்கும்போது நல்ல மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அந்த போர் அடிக்கிற அந்த தூண்டுதல்களை வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேர்லாம் வந்து 1 வாரம் 2 வாரம் ஆனால் கூட பெட்டு கவர் மாற்ற மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே வந்து பெட் கவர் மாற்றிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பெட் கவர் மாற்றுங்க. இன்கேஸ் குழந்தைலாம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக நம்ம பெட் கவர் மாற்றணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எப்போவுமே நல்லா வாசனையோடு வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு அந்த மைண்ட் ரீதியாக வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும்போது நம்ம நிதானமாக யோசிப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன செயல்படலாம் அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான். அண்ட் அதே மாதிரி நான் வீடியோ சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்டும் பண்ணாலும் அதாவது உணர்ச்சி ரீதியான எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எந்த சம்மந்தமாக இருந்தாலும் சரி, போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் 2 பேரும் உட்காந்து மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 99% மன அழுத்தம் பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகும். பேசாமல் நீ பேசணும் நான் பேசணும் ஈகோ அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா பேசாமல் இருக்கிறனால தான் பல பிரச்சனைகள் உருவாகும். சில இடங்களில் நீங்கள் பேசி தான் ஆகணும். ஓகேங்களா? பேசுங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஒரு டவுட் வந்துருச்சு, ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம வந்து போர் அடிக்கிறோம் இல்லை ஒய்ஃப்க்கு வந்து போர் அடிக்கிறோம்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனசு விட்டு பேசுங்க. இல்லை நீ என்ன எதிர்பார்க்கிற, நான் என்ன மாதிரி இருக்கணும், அது உங்களால் முடியுமா, இல்லை முடியலனாலும் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளேஷனை கரெக்டாக உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ரிலேஷன்ஷிப் செம்மையாக ஹாப்பியாக போகும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எது ஒத்து வரும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண விஷயங்கள் அடிப்படையில் இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக கிளியராகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.